ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். 1715 ஆண்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி தான் முதல்ல திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் லட்டுவை நெய்வேத்திய பிரசாதமாக பெருமாளுக்கு படைச்சு பக்தர்களுக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி ஆகஸ்ட் 2, 311 ஆண்டுகள் இன்றையோட கம்ப்ளீட் ஆகுது. திருமலாவில் லட்டு கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி அடுத்து நேற்று கீழ்த்திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோட கோட்டா 10,000 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனி கவுண்டரில் கொடுக்குறாங்க. 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 1.5 மணி நேரத்தில் டோக்கன்ஸ் தீந்துருச்சு. இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. நாளைய தரிசனத்துக்கு உண்டானது. நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. நடந்து போகிறதுக்கு டோக்கன் டிக்கெட் இருக்கணுங்கிற ரூலும் கிடையாது. மறுநாள் தரிசனத்துக்கு தான் கீழ்த்திருப்பதியில் நாள் டோக்கன் கொடுக்குறாங்க. பட் டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வ தர்ஷனத்துலேயே சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 10 மணி நேரம் தான் ஆறுதா டிடிடியில் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. டோக்கன் வாங்குகிற நேரத்துக்கு நீங்கள் டைரெக்டாக திருமலைக்கு போய் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க, 10 மணி நேரம் ஓகே அப்படின்னா சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். இல்லை டோக்கன் வாங்குறீங்க நாள் அப்படின்னா சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தரிசனம், வர்ச்சுவல் சேவா தரிசனம். நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து 3லேருந்து 6 மணி நேரம் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகலாம். ஆடி கிருத்திகை வரைக்கும் ஒரு ஹெவி க்ரௌட் மாதிரி போகாது. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் கூட நியூஸில் பார்த்தேன். டிடிடியில் மொத்தம் 81 கோயில்கள் திருமலா ஸ்ரீவாரி கோயிலோடு சேர்த்து ஒவ்வொரு வருஷமும் கோயிலில் பெருமாளுக்கும் தாயாருக்கும் சாத்துற நகைகளை மதிப்பீடு செய்வாங்களாம். வெள்ளி, தங்கம், வைரம்னு. திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் டிடிடியோட ஹையர் அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க. மற்ற கோயில்களில் அதுக்குன்னு கமிட்டி இருக்காம். மதிப்பீடு செய்கிறப்போ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஸ்டேட் லெவல் ஆடிட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ஒரு பக்தரும் அதை விட்னஸ் பண்ணுறதுக்கு கூட இருப்பாங்களாம். அந்த மாதிரி 24 to 25ஆம் ஆண்டு மொத்தம் டிடிடி கோயில்களில் பெருமாளுக்கு சாத்துற நகைகள், தாயாருக்கு சாத்துற நகைகளோட தேய்மானம்னு இருக்கும்ல, போட தேயும்ல, அதோட வேல்யூ, மொத்த கோயில்களோட வேல்யூ 2.3 லட்சம் ரூபாயாம். திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் மட்டும் பெருமாளுக்கும் உற்சவமூர்த்திக்கும் பிரம்மோற்சவம் டெய்லி போடுறது, விசேஷ நாட்களில் போகிறதுன்ட்டு ஏற்படுற அந்த தேய்மானத்தோட மதிப்பு 1.5 லட்சம் ரூபாயாம். திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் மட்டும். திருச்சானூரில் 29,278 ரூபா. ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலோட நகைகள் அந்த 1 இயரில் யூஸ் பண்ணி ஏற்படும் ஒரு டெப்ரிசியேஷன், அந்த வேல்யூ 28,351 ரூபான்னு போட்டிருந்தது. அண்ட் இது வரைக்கும் அந்த வேல்யூ எவ்வளோ இருக்குது, என்ன நகைகள் இருக்குது, எவ்வளோ இருக்குங்கிறதெல்லாம் திருவாபரண ரெஜிஸ்டர் பண்ணி வைப்பாங்களாம். இப்போது அதை டிஜிட்டல் திருவாபரண மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லிட்டு கம்ப்யூட்டரைஸ்ட் ஆக்கியிருப்பாங்க போல இருக்குது. ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணுறது, ஒரு கோயிலேருந்து இன்னொரு கோயிலுக்கு நகைகள் சில ஃபங்க்ஷன் அப்போல்லாம் அனுப்புகிறாங்கல்ல, அது டொனேஷனாக சிலர் நகைகள் கொடுக்குறாங்கல்ல, அந்த ரெக்கார்டு அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது வருஷம் இருக்கக்கூடிய வழக்கம் தான். இதை விட்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு பக்தர் இருப்பார் அப்படின்னு அதில் போட்டிருந்தது. அந்த பக்தர் எவ்வளோ கொடுத்து வச்சுருப்பாருன்னு தெரியல. அதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஆகஸ்ட் மாதம் 2 கருட சேவை இருக்குது. ஒன்று கருட பஞ்சமி கருட சேவை, இன்னொன்று பௌர்ணமி கருட சேவை. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 86,231 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 3.74 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 32,017 பேர். நேற்று அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 2.47 லட்சம் பக்தர்கள். நேற்று விற்கப்பட்ட லட்டுக்களின் மொத்த எண்ணிக்கை 4.73 லட்சம் லட்டுக்கள். நேற்று மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட பக்தர்களின் மொத்த எண்ணிக்கை அது மென்ஷன் பண்ணலை. திருமலா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் டெய்லி காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஆஃப்லைனில் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. ரூம்ஸ் இருக்குது அப்படின்னா மத்தியானம் 3 மணி வரைக்கும் கூட கவுண்டர் ஓப்பனில் இருக்கும். அது அன்னன்னைக்கு இருக்கிற அவைலபிலிட்டி பொறுத்து தான். கன்ஃபார்ம்டாக ரூம் வேணும்னா காலையிலே போய் எடுத்துருங்க. சாயந்தரமும் மினிமம் ரூம்ஸ் கொடுக்குறாங்க, அதுவும் அவைலபிலிட்டி பொறுத்து தான். நைட்டு கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. லாக்கர் கூட கூட்டம் இல்லைன்னா சாயந்தரம் நைட் கூட கிடைக்கும். பட் காலையிலே போய் எடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம்டாக வேணும் அப்படின்னா. நீங்கள் தரிசனத்துக்கு போயிருக்கிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
டெய்லி திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது. நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.